கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவன் நம்மை உண்டாக்கினாரா, நாம் அல்லது அவரை உண்டாக்குகிறோமா? வெளிப்படுத்தல் 10:2 பலமுள்ள வேறொரு தூதன் தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவதூதன் ஒரு காலை கடலிலும் மற்றொரு காலை நிலத்திலும் வைத்து நிற்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகிமையை, அவருடைய பிரஸ்தாபத்தை குறிக்கிறது. தேவதூதன் கடலில் பூமி மற்றும் தேசங்கள் ஆகிய இரண்டின் மீதும் கடவுளுக்குள்ள ஆதிக்கத்தை குறிக்கிறது, அதாவது அத்தாரிட்டியை குறிக்கிறது. உலகளாவிய இந்த பிரகடனம், இந்த நிலை, இந்த நற்செய்தி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். ஏனென்றால் வல்லமை பொருந்திய தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் ஆளுகை செய்பவர், அவர் அதிகாரம் உள்ளவர், ஆல் மைட்டி காட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி ஏஷியன்ட், ஆம்னி பொட்டன்ட் காட். முழு உலகமும் அவருடைய கையில் இருக்கிறது. அவரே அதை சிருஷ்டித்தார். அதற்கு ஆளுமையும் அவரே. அதனாலதான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த ஆளுமையும் சத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார், அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆமேன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அதை ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லும் பொருட்டு வலது காலை கடலிலும் இடது காலை பூமியின் மேலும் வைத்திருக்கிறார். சர்வத்தையும் ஆள நமக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள், உலகம் உங்கள் காலின் கீழ். ஆமேன். அல்லேலூயா.